முஸ்தபிசூர் ரஹ்மானால ஏன் ஐபிஎல் விளையாட முடியல? ரீசெண்டாக நடந்த ஐபிஎல் ஆக்ஷனில் கேகேஆர் 9.2 கோடிக்கு முஸ்தபிசூர் ரஹ்மானை அவங்களுடைய டீமுக்கு எடுத்து போட்டிருந்தாங்க. ஆனால் பிசிஐ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முஸ்தபிசூர் ரஹ்மானை நீங்கள் உங்கள் டீமில் ஆட வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. இது முஸ்தபிசூர் ரஹ்மானுக்கு மட்டும் பொருந்தாது, பங்களாதேஷ் வீரர்கள் யாருமே இந்தியாவில் வந்து ஐபிஎல் ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிசிசிஐ அறிவுறுத்தி இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, T20 வேர்ல்டு கப் 2026 ஆனது இந்தியாவுக்குள்ள தான் நடக்கவிருக்கு. அதனால பங்களாதேஷ் வீரர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் இந்தியா வந்து விளையாட மாட்டோம், எங்களுக்கு ஆபத்து நிறையா இருக்குது, அதனால எங்களுடைய போட்டிகளை ஸ்ரீலங்காவுக்கு மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஐசிசியுமே இப்படி மாற்றினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காகவே பிளான்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வருது. சரி, என்னதானே பிரச்சனை? இப்போ பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். 2024 வருஷம் பங்களாதேஷில் மிகப்பெரிய கலவரமானது வெடிக்குது. அப்படி வெடிச்சதால அங்கே இருந்த பிரதமரான ஷேக் ஹசீனா அப்படிங்கிறவங்க விரட்டி அடிக்கப்படுறாங்க. அவங்க குற்றவாளியாகவும் கூண்டில் ஏற்றப்படுறாங்க. ஆனால் அவங்க அடைக்கலமாக இந்தியாவுக்கு தஞ்சம் புகுந்தாங்க. எங்களுடைய குற்றவாளிக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பங்களாதேஷ் அரசாங்கம் இந்திய அரசாங்கத்தை கண்டிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா பங்களாதேஷ்குள்ள இந்து முஸ்லீம் கலவரமானது வெடிக்க தொடங்குச்சு. அந்த கலவரமானது ஆன்டி இந்தியா ப்ரொட்டஸ்டாக மாறுது. அதாவது இந்துக்களுக்கு எதிராக இருக்கிறத விட இந்தியாவுக்கு நாங்கள் எதிராக இருக்கோம், அவங்க இந்துக்களின் நாடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சில கலவரங்கள் வெடிக்க தொடங்குச்சு. அப்படியாக 5 பேருக்கு மேலே இந்துக்களை அங்கே கொண்டு இருந்தாங்க. பங்களாதேஷ் ஒரு முஸ்லீம் நாடு, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்துக்கள் அங்கே 8% குறைவாக தான் இருக்காங்க. அதனாலேயே அவங்க நிறைய சித்திரவதைக்கு ஆளாகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில சச்சரவுகள் இப்போ எழுந்துட்டு இருக்கு. அதனால தான் நம்ம கவர்மெண்ட்டுக்கும் அவங்க கவர்மெண்ட்டுக்கும் ஆகாமல் இருக்குது. அதனால தான் முஸ்தபிசூர் ரஹ்மான் இங்கே வந்து விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க.